வேலை முடிஞ்சு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். பாலைவனத்தெல்லாம் காட்டுறோம் பாருங்கள். ஒட்டகத்தையும் காட்டுவோம் பாருங்கள். ஒட்டகமும் போகிறோம் காட்டுறேன். சவுதி அரேபியா தமாமில் தேடு சென்னையான்னு சொல்லுவாங்க, 3வது தொழிற்பேட்டை. அந்த ஏரியாவில் இருந்து இப்போ தமாமுக்கு போய்கிட்ருக்கோம். அதுக்கு 80 கிலோமீட்டர். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் பாலைவனம். இதில் வேணால் இடையில எங்கேயாவது ஒட்டகம் வரும், அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். வெளிநாட்டில் உள்ள பாலைவனத்தை பாருங்கள். கண்ணை கட்டின மட்டும் ஒரு மண்ணாக தான் கிடக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெளிநாட்டில் பாலைவனத்தை உங்களுக்கு விமான டிக்கெட் இல்லை, விசா இல்லை, பாஸ்போர்ட் இல்லை, எந்த வித செலவும் இல்லாமல் காட்டுறோம் பார்த்துக்குங்க. அங்கே நிற்கிது பாருங்கள், கருப்பாக மேய்து பாருங்கள் ஒட்டகம். தெரியுங்களா? ஏகப்பட்ட ஒட்டகம் மேய்து கருப்பு கலரில். உங்களுக்கு தெரியுது என்னென்னு பாருங்கள். நிற்கிது பாருங்கள் ஒட்டகம்லாம். நிறையா ஒட்டகம் நிற்கிது. எனக்கு தெரியுது, இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரில. அதுக்கு பாருங்கள் ஒட்டகம்லாம் நிறையா ஒட்டகம் இருக்குது. பாருங்கள் ஒட்டகம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் செடியெலாம் இருக்காது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் ஏதோ ஒரு செடியும் முளைக்குது. அது யார் விதை போட்டு யார் தண்ணி ஊற்றுறான்னு தெரியல. பாருங்கள் எப்படி இருக்குண்ணா. இன்னும் உள்ளவங்க பாலைவனத்தில் பார்த்தா வெறும் மண்ணும் இருக்கும், ஒட்டகம் இருக்கும்பாங்க. மண் இருக்குது, ஒட்டகம் இருக்குது. ஆனால் அந்த செடி எங்கேருந்து வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. பாருங்கள் எவ்வளோ வெயிலையும் எவ்வளோ சூட்லேயும் இங்கெல்லாம் செடி கிளம்புது பாருங்கள் பாலைவனத்தில். அங்கே பாருங்கள் ஒட்டகம் மண்ணில் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஒட்டகம் தெரியுங்களா? ஒட்டகம் பாருங்கள் தான் ஒட்டகம். ஒட்டகத்தை பாருங்கள். 1 2 3 4 இந்த ஒரு ஒட்டகம் மேய்து பாருங்கள். ட்ரெயின் வருது பாருங்கள், கூட்ஸ் ஏற்றிக்கிட்டு, கண்டெய்னர் ஏற்றிக்கிட்டு ட்ரெயின் பாருங்கள். ட்ரெயினை வெறும் கண்டெய்னர் ஏற்றிட்டு போயிட்டுருக்கு. கண்டெய்னர் ஏற்றி நிற்கிது. அது எப்படி பார்த்தாலும் ஒரு 200 கண்டெய்னர் இருக்கும். வெறும் கண்டெய்னராக ஏற்றிட்டு போகுது பாருங்கள். கீழே 1 மேலே 1. வெளிநாட்டில் வாகனத்தெல்லாம் இந்தமாரி எடை போட்டு தான் அனுப்புவாங்க. பெரிய பெரிய வண்டியெலாம் இந்த சைடில் போய் எடை போட்டு வருது பாருங்கள் ட்ரெய்லர். நான் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய அதிசயம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் பகிர்றேன். ஆனால் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதாவது கவர்ச்சியாக ஆட்டம் போட்டால் பெண்களுக்கு நீங்கள் பல கமாண்டுகளை அள்ளி வீசுகிறீங்க, பல பேட் கமாண்டும் போடுறீங்க.